ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 23/6/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முதல் பாடமே நான் ஆத்மா, உடம்பு கிடையாது. இதுதான் முதல் பாடம். ஆத்மா உணர்வுடையவராகியே இருந்தீங்கன்னா தானே அப்பாவுடைய நினைவும் இருக்கும் இல்லையா? நான் உடலற்ற ஆத்மானு உணர்ந்தால் தான் உடலற்ற தந்தையுடைய ஞாபகம் வரும். ஆத்மான்றதை மறந்தாலே உடல் உணர்வில் தான் இருப்பீங்க, அப்போ தேகதாரிகள் ஞாபகம் தான் வரும். ஸோ அதனால் நான் ஆத்மான்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அது எந்த அளவுக்கு முக்கியம்னா, பக்தி மார்க்கத்தில் ஓம் ஓம் ஓம்னு இசைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ அப்போ அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது. கேள்வி: மனிதர்கள்கிட்ட இல்லையா, எந்த கோடீஸ்வரன்கிட்ட கூட இல்லாத அப்படி என்ன ஒரு மறைமுகமான பொக்கிஷம் குழந்தைகளாகி உங்ககிட்ட மட்டும் இருக்குது? பதில்: உங்களுக்கு சுயம் பகவானே வந்து கற்பிக்கிறார். அந்த படிப்புடைய குஷி இல்லையா, கடவுள்கிட்ட படிக்கிறன்றது குஷி. இன்னொன்று, அந்த ஞானமே ஆனந்தத்தை கொடுக்குற ஞானம். ஸோ இந்த குஷியின் மறைமுகமான பொக்கிஷம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. இல்லை, பாபா குழந்தை ஆன பிறகு அந்த முகமே சிரித்த மாதிரி மாறுறதுக்கு காரணம் என்னென்னா, குஷிக்கான டானிக்கு தினம் தினம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் முரளி மூலமாக. ஸோ அதை நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. வருங்கால அமரலோகத்துக்காகத்தான் இந்த ஞானமே தவிர இந்த மரணலோகத்துக்காக கிடையாது. ஸோ அதனால் அதிகாலையில் ஏஞ்சி ஜாலியாக சுற்றுங்க, நடங்க. ஆனால் முதல் பாடத்தை மட்டும் நீங்கள் நினைவு செஞ்சாலே குஷியின் பொக்கிஷம் சேமிப்பு ஆகிக்கிட்டே இருக்கும். அது என்னது? நான் ஆத்மா அப்படிங்கிற பாடம். ஸோ அடுத்தது முரளி கேட்டதை மனதுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். இது மட்டும் ஞாபகம் இருந்தாலே ஆனந்தம் நாள் முழுவதும் இருந்துக்கிட்டே இருக்கும், சேமிப்பாகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனந்தமாக இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஆனந்தமான உலகத்தில் உங்களுடைய ஆயுளும் இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே ஆனந்தமாக இருக்கணும்னா பாபாவை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் புத்தினால். வேறு எதையுமே புத்தியில் ஒட்ட விடாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓம் சாந்தி. குழந்தைகளே, ஆத்மாபிமானியாகி தானே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆத்மான்னு உணர்ந்து உட்காந்துருக்கிறீங்களா? ஸோ ஆத்மாக்களாகிய நமக்கு சுயம் பரமாத்மாவே கற்பித்து கொண்டிருக்கிறார். ஆத்மாக்களின் அப்பா கற்பித்து கொண்டிருக்கிறார். ஸோ நாம் உடம்பு கிடையாது, ஆத்மான்ற ஞாபகம் குழந்தைங்களுக்கு வந்துடுச்சு. அப்போ ஞாபகம் வந்துடுச்சுன்னா அந்த நினைவிலே இருக்கணும்ல. ஏன்னா உங்களை ஆத்மாபிமானி ஆக்கிறதுக்குத்தான் பாபா இவ்வளோ முயற்சி பண்ணுறார். ஆனாலும் குழந்தைங்களால் ஆத்மாபிமானியாக இருக்க முடியல. அடிக்கடி தேகாபிமானத்தில் வந்துடுறாங்க. சுற்றி கேட்குறது, பார்க்குறது எல்லாமே தேக உணர்வையே தோண்டிகிட்டு இருக்குது. நான் தேகன்ற எண்ணத்தை எடுத்துகிட்டு வருது. ஸோ அதனால தான் பாபா கேட்குறார், குழந்தை ஆத்மாபிமானியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறார். அபிமானியாக இருந்தீங்கன்னா பாபாவுடைய நினைவு தான் வரும். தேக அபிமானியாக இருந்தீங்கன்னா லௌகீக உறவினர்கள் நினைவு தான் வரும். ஸோ அப்போ மற்றவர்கள் நினைவு வருதுனாலே நீங்கள் தேக உணர்வில் தான் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மா நான் ஒரு புள்ளின்னு நினச்சாலே டக்குன்னு புள்ளியோடைய வீடு பரந்தமமும் அங்கே இருக்கிற நம்ம பாபாவும் தான் ஞாபகம் வருவார். ஸோ அதனால் முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நான் ஆத்மா அப்படிங்கிறது தான். ஆத்மான்னு நினச்சா பாபா ஞாபகம் வரப்போகுது. பாபா ஞாபகம் வந்தால் அவர் கொடுக்குற ஆஸ்தி ஞாபகம் வரப்போகுது. முடிஞ்சு போச்சு, அங்கே போயிட்டு இருக்கிறோன்னு ஞாபகம் வரப்போகுது.
ஆத்மாவாகிய எனக்குள்ள தான் 84 பிறவிகளின் பாகம் நிரம்பி இருக்குது. இதை உறுதிப்படுத்தணும் இல்லையா, மைண்டில் ஆழமாக பதிய வைக்கணும். 84 பிறவி பாகம் முழுசாக நான் அடிக்க போகிறேன், ஏன்னா அது பதிவாக இருக்குது. நான் ஆத்மா. அரை கல்பமாக நீங்கள் தேக உணர்வில் தான் இருந்தீங்க. இப்போ இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் பாபா நம்மளை ஆத்ம அபிமானியாக மாத்துறார். இது அடுத்த அரை கல்பத்துக்கு தாக்கு பிடிக்குது ஆத்ம உணர்வு. எப்போ உங்களை தேகம் நினைக்கிறீங்களோ அப்போ பாபா ஞாபகமே வரமாட்டாருன்றார். தேக உணர்வு தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அப்போ உங்களோட வீண் விஷயம் கூட. அப்போ உங்களுக்கு வீண் விஷயமோ, காமம் சம்மந்தப்பட்ட விஷயமோ, கோபம் சம்மந்தப்பட்ட விஷயமோ, பற்று சம்மந்தப்பட்ட விஷயமோ, பேராசை அகங்காரத்தினால உந்தப்பட்ட விஷயமோ புத்தியில் ஞாபகம் வந்தாலே நீங்கள் தேக உணர்வில் இருக்கிறீங்கன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ எப்படி பாபா ஞாபகம் வருவார்? அதனால தான் பாபா சொல்கிறாங்க, முதல்ல ஆத்மாக்களாகிய நாம் எல்லையற்ற தந்தையுடைய குழந்தை அப்படிங்கிற பாடத்தை நல்லா ஆழமாக பதிய வைங்க, பக்குவப்படுத்திக்கோங்க. இல்லை, மனதுக்குள்ளே நல்லா பதிய வைங்க. ஆத்மா நான், என்னுடைய அப்பா உலகத்துக்கே தந்தை, அவரோட குழந்தை நான். தேகத்தின் தந்தையை நினைக்கிறதுக்கு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? ஆனால் பரலோகிக தந்தையை பற்றி யாருக்கும் தெரியாததுனால என்னை நினைவு செய்யுங்கன்னு பாபா தினம் தினம் சொல்கிறார். ஆத்ம அபிமானி ஆகுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா தேக உணர்வில் இருந்தாலே அப்போ தேகமற்ற தந்தை ஞாபகம் வர மாட்டார். ஸோ தேக அபிமானியாக நீங்கள் எப்போ ஆகுறீங்களோ அப்போ தான் தேகத்தின் சம்பந்தங்கள் எல்லாம் ஞாபகம் வரும்ன்றார். தேகத்தின் சம்பந்தம் ஞாபகம் வந்தாலே நீங்கள் தேக அபிமானியாக தான் இருக்கிறீங்க. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்யுங்க. இதில் தான் உழைப்பு இருக்குது. இதை உங்களுக்கு யார் புரிய வச்சுட்டு இருக்கிறா? ஸோ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு செய்கிறது தான் உழைப்பு. இதை ஆத்மாக்களின் தந்தையே வந்து நமக்கு புரிய வைக்கிறார். அவரைத்தான் அரை கல்பமாக பாபா இந்த துக்கத்திலேருந்து என்னை விடுவீங்க பாபான்னு எல்லாரும் கூப்பிட்டோம். இன்னமும் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க மற்றவங்கெல்லாம். ஸோ அந்த துக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கான ஞானத்தை பாபா கொடுக்குறார். நீ ஆத்மான்னு உணர்ந்தாலே துக்கத்திலேருந்து தப்பிச்சிடுவேன். உடல்னு நினைக்கும் போது தான் உனக்கு பிரச்சனையே. ஆத்மா அதோடைய பாகத்தை நடிக்குது. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பணக்காரனாக இருக்கீங்க, டமார்னு ஏழை ஆகிட்டீங்க. வெறும் ஆத்மா நினச்சா அந்த பிரச்சனை இல்லையா? உடம்புன்னு நினச்சி அந்த உடம்புக்கு அது அழகாக இருந்தால் அதன் மீது ஒரு கர்வம், அது பணக்காரனாக இருந்தால் அது மீது ஒரு கர்வம். வெறும் ஒளிப்புள்ளினா இதெல்லாம் இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட ராஜயோக கல்வியை கொடுத்து எதிர்காலத்திற்கு 21 பிறவிக்கு உயர்ந்த பதவி அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ற போதை இருக்கணும். இல்லை, அந்த மாதிரி கல்வியை கொடுக்குறாரு பாபா. இப்போ நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க. இல்லை, சொல்லும்போதே சாதாரண சங்கமயுகம்னு சொல்லாதீங்கன்னே பாபா சொல்லுவார். புருஷோத்தம சங்கமயுகம் இல்லை, உயர்ந்தவன் ஆக்கக்கூடிய சங்கமயுகம். அப்போ நீங்களும் ஃபரிஸ்தா ஆகிட்டு இருக்கிற பிராமணன், தேவதை ஆகிட்டு இருக்கிற பிராமணன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும். இந்த மரண உலகத்தில் நீங்கள் இருக்கவே தேவையில்லைன்றார். மரண உலகத்தில் மரணித்து விடுவது தான் பெட்டர். அப்படின்னு என்ன அர்த்தம்? புத்தியினால் அனைத்தையும் மறந்துடுறது. சங்கமயுகத்துக்கு வந்துட்டீங்க. சங்கமயுகமே சத்தியுகம், சத்தியுகத்தின் முதல் பிறவி தான் சங்கமயுகமே. அப்போ இந்த கலியுகத்தில் முற்றிலும் நீங்கள் இருக்கக்கூடாதுன்றார்.
ஸோ அப்படி முற்றிலும் இதிலேருந்து விலகும்போது தான் சத்தியுகமே வருது, முழு சத்தியுகம். இப்போ நம்மளுடைய புத்தி பெரும்பாலும் கலியுகத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதிலேருந்து பிச்சிட்டு வர்றதுக்கு தான் நம்ம இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். எதிர்கால 21 பிறவிகளுக்காகத்தான் பாபா இந்த படிப்பை கற்றுக் கொடுக்குறாரே தவிர இந்த கலியுகத்துக்காக கிடையாது. அந்த சத்தியுகத்துக்காக, அந்த மரணமற்ற உலகமாகிய அமர உலகத்துக்காக நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். இதை நமக்கு கற்றுக் கொடுப்பவரோ அமர்நாத் தந்தை. அவர் தான் நமக்கு இந்த ஞானத்தை சொல்கிறார். அதனால் இங்கே உட்காரும்போது உங்களை ஆத்மானு உணர்ந்து பாபாவுடைய நினைவில் உட்காரணும். இல்லை, அந்த பாபா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, அந்த நினைவிலே நம்ம கேட்கலாம் இல்லையா? செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறவர், நட்சத்திரம் மாதிரி இருக்கிற என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் அங்கேயே பரந்தாமத்தில். அப்படி கேளுங்க. ஏன்னா டைமே இல்லைன்னா இந்த மாதிரி அந்தந்த வேலை செய்யும்பொழுது, முரளி எடுக்கும்போது கூட அப்படியே ஒரு பக்கம் பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பாவம் அழியும். 63 பிறவியாக சேர்த்து வச்சுருக்குறோம் இல்லையா பாவம், அதெல்லாம் அழியணுமே. நாம் இப்போ இந்த சங்கம யுகத்தில் இருக்கிறோம். பாபா நம்மளை புருஷோத்தமராக ஆக்கிட்டு இருக்கிறார். பாவம்னா என்னன்னே தெரியாதவராக மாத்துறார். ஸோ அதுக்கு என்னை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா புருஷோத்தமராக ஆயிடுவீங்க அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லி கொடுக்குறார். பாபாவை நினைத்து நான் புருஷோத்தமராக ஆகிட்டு இருக்கிறேன், புருஷோத்தமர் ஆகிறதுக்கான நினைவில் இருக்கிறேன் அப்படின்னு பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த பாயிண்ட்லாம் சொல்கிறார். மனிதர்களை தேவதையாக்குறதுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன். சத்தியுகத்தில் நீங்கள் தேவதையாக தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ எப்படி இறங்கி வந்தோம் அப்படின்னு இப்போ நம்ம பாபா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தேவதையாக இருந்தவங்க இப்படி வந்துட்டோம் தேகவனூரில் வர்றதுனால. நம்ம ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பதிவாகி இருக்குது. ஆனால் இந்த ரகசியம் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. பக்தி மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த தேவதை யாருன்னு கூட ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டுறாங்க. ஏன் தேவதைகளுக்கெல்லாம் மனித ரூபம், சிவனுக்கு மட்டும் ஏன் லிங்க ரூபம், எதையும் யோசிக்கிறது இல்லை. அதுக்கு பேர் தான் பக்தி மார்க்கம். இந்த ஞான மார்க்கம் தனியானது இல்லை, பக்தி வேறு, ஞானம் வேறு. ஸோ எந்த ஆத்மாக்களுக்கு பாபாவே வந்து கற்பிக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இது வருங்காலத்திற்கான மறைமுகமான கஜானா. நீங்கள் படிக்கிறதே அமரலோகத்துக்காக தான், இந்த மரண உலகத்துக்காக கிடையாது. இப்போ பாபா சொல்கிறாரு, அதிகாலையில் எழுந்திரிச்சு சுத்துங்க, உழவுங்க. முதல் பாடமான நான் ஆத்மா சரீரம் அல்லன்ற பாடத்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ இது சூப்பரான லைன் பாருங்க. இந்த படிப்பு மறைமுகமான கஜானான்றார் எதிர்காலத்துக்கு. இல்லை, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம் அது. ஏன்னா நம்ம படிக்கிறது இந்த உலகத்துக்காக கிடையாது, அமரலோகத்துக்காக தான். ஸோ இதையெல்லாம் அதிகாலையில் எழுந்திரிச்சு சுத்தினாலும் நடந்தாலும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அதிலும் குறிப்பாக முதல் பாடமாகிய நான் ஆத்மா உடம்பு கிடையாதுன்றதை நினைவு பண்ணுங்க. நமக்கு சுயம் தந்தையே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நினைவு பண்ணணும். இந்த துக்கமான உலகம் இப்போ முடிய போகுது, சத்தியுகம் வரப்போகுது. அதுதான் சுகத்தின் உலகம். இதை பற்றி சிந்தனை பண்ணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொர்க்கம் வரப்போகுது, நான் அங்கே போக போகிறேன், வெறும் ஆத்மா நான் போக போகிறேன், நான் உடம்பு கிடையாது, எனக்கு உடம்பும் கிடையாது. அப்படி பயிற்சி பண்ணணும்.
புத்தியில் முழு ஞானம் இருக்குதுல்ல, அந்த ஞானத்தை ஒன்று ஒன்றா எடுத்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ண ஆனந்தம் இருக்கும். இது ஆன்மீக ஞானம். தந்தை ஞான கடலாக இருக்கிறார், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஆன்மீக தந்தையாகவும் இருக்கிறார். அவர் உடலற்றவர். ஸோ உடலற்ற ஆத்மாவுக்கு உடலற்ற தந்தை தான், உடலற்ற சிவபாபா தான் தந்தையாக இருக்க முடியும். மற்றவர்கள் எல்லாமே தேகத்தை கொண்ட உறவினர்கள், தேகத்தின் உறவினர்கள். ஆத்மாவுக்கு ஒரே உறவு பாபா மட்டும்தான். ஸோ அதனால தான் நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்தால் பாபா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இப்போ இந்த தேகத்தின் உறவுகளெல்லாம் விட்டுட்டு ஒருவரோடு மட்டுமே அனைத்து சம்பந்தத்தையும் இணைக்கணும். புத்தியில் அவர் மட்டும்தான் இருக்கணும். நின்னாலும் உட்காந்தாலும் நடந்தாலும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் அழிஞ்சிச்சு. பாபா நான் மூணாவது யாரும் இல்லை. என்னுடையவரோ ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே கிடையாதுன்னு பாடுறாங்க. நாம் ஒரு தந்தையைத்தான் நினைவு செய்கிறோம். தேகத்தை கூட நம்ம நினைவு செய்கிறது கிடையாது. இந்த பழைய தேகத்தை நம்ம விட வேண்டி இருக்குது. எப்படி இந்த சரீரத்தை விடணும் அப்படின்ற ஞானம் கூட இப்போ தான் நமக்கு கிடைக்குது. ஸோ எப்படி இந்த தேகத்தை விடுறது அப்படின்னா, ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு செஞ்சு சரீரத்தை விடணும். பாபா நினைவிலே சரீரத்தை விடணும். அதனால தான் தேகி அபிமானி, அதாவது ஆத்மா அபிமானி ஆகுங்கள்னு பாபா சொல்கிறார். ஸோ உங்களுக்குள்ளே இந்த ஞானத்தை அரைச்சிக்கிட்டே இருக்கணும் புத்தியினால். தந்தை விதையாக இருக்கிறார், அடுத்தது விருட்சம், அதாவது இந்த காலச்சக்கரம். இது ரெண்டுத்தையும் நினைவு செய்யணும். சாஸ்திரங்களில் இந்த கல்ப விருட்சத்துடைய உதாரணம் கூட இருக்குது. நமக்கு ஞானக்கடலான தந்தையே கற்பிக்கிறாருன்னு இப்போ தெரிஞ்சிருக்கிறோம். எந்த மனுஷனும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. இல்லை, கடவுள்கிட்ட கற்றுக்கிறோன்றதை உறுதிப்படுத்திக்கணும். கண்டிப்பாக படிக்கணும். இல்லை, படிக்காமல் கடவுளே கற்றுக் கொடுத்தாலும் நீங்கள் படித்தாதான் அது மைண்டில் பதியும். சத்தியுகத்தில் கூட தேகதாரிகள் தான் உங்களுக்கு ஆசிரியராகி சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர கடவுள் கிடையாது. இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கடவுள், எந்த தேகதாரியும் கிடையாது. இவர் சொல்கிறார், அதாவது சிவபாபா சொல்கிறாரு, நான் பழைய உடம்பை ஆதாரமாக எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிரம்மா உடலை ஆதாரமாக எடுத்து கல்பமாக நான் இப்படித்தான் இந்த பிரம்மாவின் உடலை எடுத்துத்தான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். இனி வரப்போகிற கல்பங்களிலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கற்பிப்பேன். அதனால் இது எதுவுமே புதுசு கிடையாது. ஒவ்வொரு கல்பத்திலும் நான் உங்களுக்கு சொல்கிற முக்கியமான விஷயம், என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இல்லை, செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி பாபா இருக்கிறாருன்னு அவருடைய அறிமுகத்தை கொடுத்து, அப்படி பரந்தாமத்தில் நட்சத்திரம் மாதிரி பாபாவை நினைவு செய்ய சொல்கிறார். ஸோ அப்படி நீங்கள் நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். நான் தான் பத்தீத்த பாவனன், அழுக்காக இருக்கிறவங்கள தூய்மையாக்குபவன். என்னைத்தான் சர்வ சக்திவான்னும் சொல்கிறாங்க. ஆனால் மாயை கூட குறைஞ்சது கிடையாது, அதுவும் சர்வசக்திவான் தான். ஸோ எங்கேருந்து உங்களை வீழ்த்தி இருக்குதுன்னு இப்போ தான் ஞாபகம் வருது. ஆஹா, துவாபரயுகத்திலே நம்மளை விழ வச்சிடுச்சேன்ட்டு 2500 வருடமாக அதுக்கு விழுந்து கிடக்கிறோம். 84 பிறவி சக்கரத்தின் மகிமை இருக்குது. இது மனிதர்களுடைய விஷயம். நிறைய பேர் மிருகங்களுக்கு என்ன ஆகும் உலக அழிவுக்கு பிறகு அப்படி கேட்குறாங்க.
பாபா சொல்கிறாரு, நான் இங்கே மிருகங்களுக்காக நடத்துகிறேன், மிருகங்களின் விஷயத்தை நடத்தலை, மிருகங்களுக்கும் நடத்தலை. நீ மற்றவனை போய் மற்றவனையே பார்க்காதன்னு சொல்கிறாரு. முன் லௌகீக குடும்பத்தில் இருக்கிறவங்கள கூட பார்க்காதன்றாரு. எதுக்கு விலங்குகளை பார்த்துட்டு இருக்கிற இல்லையா? இங்கே கவனம் பாபாவோட மட்டும் இருக்கணும். ஏன்னா பாபாவும் குழந்தைங்க கிட்ட மட்டும்தானே பேசுகிறாரு. வெளியில் இருக்கிற யாருக்காவது பாபாவை தெரியுமா? ஸோ அவங்க என்ன பேச முடியும்? ஒரு சிலர் நாங்கள் பாபாவை சந்திக்க விரும்புகிறோம், கடவுளை சந்திக்க விரும்புகிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கடவுள் வந்திருக்கிறாரு ஒரு சாதாரண வயோதிக உடம்பில் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க தப்பும் தவறுமான கேள்வி தான் கேட்டுட்டு இருப்பாங்க. 7 நாட்கள் கோர்ஸ் முடித்த பிறகும் கூட இவர் நம்முடைய எல்லையற்ற தந்தை அப்படின்னு முழுசாக புரிஞ்சிக்கிறது கிடையாது. யார் மிக பழைய பக்தர்களோ முழுசாக பக்தியை முடிச்சிருக்கிறாங்களோ அவங்க புத்தியில் மட்டும்தான் இந்த ஞானத்தின் அனைத்து விஷயங்களும் பதியும். கம்மியாக பக்தி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஞானமும் கம்மியாக தான் உங்கள் புத்தியில் பதியும். இதிலேருந்து என்ன தெரியுது? பாபா ஞானம் உங்கள் புத்தியில் பதியுதுன்னா எல்லோரையும் விட அதிகமான பழைய பக்தர்கள் நீங்கள் தான். ஸோ பகவான் பக்தியின் பலனை கொடுக்க வராருன்னு பாடுறாங்க. ஆனால் அவர் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு யாருக்காவது தெரியுமா? ஸோ ஞான மார்க்கம் வேறு, பக்தி மார்க்கம் முற்றிலும் வேறு. முழு உலகமும் பக்தி மார்க்கத்தில் தான் இருக்குது. கோடியில் ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஞானத்தை பற்றிய விளக்க உரையோ ரொம்ப இனிமையாக இருக்கும். 84 பிறவிகளின் சக்கரத்தையும் மனிதர்கள் தானே தெரிஞ்சுக்கணும். ஸோ பக்தியின் பலனை கொடுக்க கடவுள் வராருன்னு பாடினா கூட அவர் எப்படி வராரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நமக்கு தான் இது தெரியுது. முழு உலகமும் பக்தி மார்க்கத்தில் இருக்குது. கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கிது. ரொம்ப இனிமையான ஞானம் இது. ஸோ 84 பிறவி சக்கரம் பற்றிய ஞானம். இதுக்கு முன்னாடி இது ஏதாவது தெரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ தான் இதை தெரிஞ்சிருக்கிறோம். சிவனையே தெரியாமல் இருந்தோம். ஆனால் சிவனுக்கு எத்தனை கோயில்கள் இருக்குது? நிறைய சிவன் கோயில் இருக்குது. நிறைய சிவனுக்கு பூஜை பண்ணுறாங்க, ஜலம் தெளிக்கிறாங்க, சிவாய நமன்றாங்க. ஆனால் ஏன் பூஜை செய்கிறாங்க? எதுவும் தெரியாது. எதுக்கு இத்தனை கோயில், எதுக்கு தண்ணி தெளிக்கிறாங்க, எதுக்கு சிவாய நமக சொல்கிறாங்க. அதுவும் சிவலிங்கத்துக்கு மேலே அந்த வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு குடம் மாதிரி கட்டி விட்டு அதில் சொட்டு சொட்டாக தண்ணி ஊற்றும் சிவலிங்கத்து மேலே கண்டினியூஸாக. பாபா சொல்கிறார் இல்லையா, ஞானம் சொட்டிக்கிட்டே இருக்கணும் உங்கள் புத்தியிலன்ட்டு. அதுதான் அது. ஆனால் இது எதுவுமே தெரியாமலே அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி சிவாய நமக ஏன் சொல்கிறாங்க? சிவனை உன்னை நமஸ்கரிக்கிறேன்னு. அப்படி அவர் என்ன பண்ணார் தெரியாது. லக்ஷ்மி நாராயணனுக்கு பூஜை செய்கிறாங்க, அதுவும் ஏன்னு தெரியாது. சரி, அந்த லக்ஷ்மி நாராயணன் இப்போ எங்கே போனாங்க? எதுவுமே தெரியாது. ஸோ கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவை பற்றி தெரியும், முஸ்லீம்களுக்கு நபியை பற்றி தெரியும். ஆனால் இந்த பாரதவாசிகளுக்கு தான் அவங்க யாரை பூஜித்தார்களோ அவர்களை பற்றி எதுவுமே தெரியாமல் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து இந்த நூற்றாண்டில் வந்து கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபனை செஞ்சார் அப்படின்னு கிறிஸ்தவர்களுக்கு தெரியுது. ஆனால் சிவபாபா எப்போ வந்தார் தெரியாது, என்ன பண்ணாருன்னு தெரியாது யாருக்குமே. தேவதா தர்மத்தை சார்ந்த நமக்கே தெரியல. ஸோ பதித்த பாவனர்னு சொல்கிறதெல்லாம் சிவனுக்குத்தான் சொல்கிறாங்க. அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்.
எல்லாரையும் விட அதிக சேவை அவர் தான் பண்ணுறார். எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் அவர். பாருங்கள், எல்லோரையும் விட உயர்ந்தவர், அதிக சேவை செய்கிறவர், எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குறவர். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ சாதாரணமாக வந்து கற்பிக்கிறார். வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு அந்த கடவுளை கூப்பிடுறாங்க. ஆனால் இப்போ எவ்வளோ அழகாக வந்து நம்மளை தூய்மையாக்கிட்டு இருக்கிறார். கோயிலில் எவ்வளவு விமர்சையாக பூஜை பண்ணுறாங்க, எவ்வளோ விமர்சையாக செலவு பண்ணி திருவிழாலாம் எடுக்கிறாங்க. ஸ்ரீநாத் கோயிலில் போய் பாருங்கள், ஜெகநாதர் கோயிலில் போய் பாருங்கள். ஸ்ரீநாத், ஜெகநாத் எல்லாமே விஷ்ணுவோட கோயில். அவர் ஒருத்தர் தான். அந்த ஜெகநாத் கோயிலில் சாதத்தை குவியலாக வச்சு படைப்பாங்க. வெறும் சாதம், வெள்ளை சாதம், அவ்வளோதான். ஏன்னா ஜெகநாத் உலகத்தின் தலைவன் இல்லையா? இப்போ உலகத்தின் தந்தையாக இப்போ பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறாரு ஏழையா. அதனால் வெறும் சோறு. சொர்க்கத்துக்கு போன அப்புறம் ஒரு ஸ்ரீ ஆயிடுறார், உயர்ந்தவர் ஆயிடுறார். அதுதான் ஸ்ரீநாத் கோயில். அங்கே எவ்வளோ நிறைய பொருட்கள், அதுவும் நெய்யிலே செய்வாங்க, நிறைய இனிப்பு பொருட்கள். ஏன் இந்த வித்தியாசம்? ரெண்டுமே விஷ்ணு தானே, ஏன் இந்த வித்தியாசம்? காரணம் வேணும் இல்லையா? ஸ்ரீநாத்தையும் கருப்பாக, ஜெகநாத்தையும் கருப்பாக தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் காரணம் எதுவுமே அவங்களுக்கு புரியலை. உண்மையிலே ஸ்ரீநாத் கருப்பாக இருக்க மாட்டார், வெள்ளையாக இருப்பார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஜெகநாத் அப்படின்னு லக்ஷ்மி நாராயணனுக்கு தான் சொல்கிறாங்களா, இல்லை ராதை கிருஷ்ணருக்கு சொல்கிறாங்களா? ராதை கிருஷ்ணர் மற்றும் லக்ஷ்மி நாராயணனுக்கு இடையில் என்ன சம்பந்தம்னு கூட யாருக்கும் தெரியாது. ராதை கிருஷ்ணர் தான் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்கன்னு தெரியாது. நாம் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்தோம். அப்படி இருந்த நாமே துவாபரகத்துக்கு வந்து பூஜாரி ஆகிட்டோம்னு இப்போ தான் நமக்கு தெரியுது. முழு சக்கரம் பற்றியும் தெரியுது. முழு சக்கரத்தையும் நீங்கள் தான் சுற்றி வந்தீங்க. 84 பிறவி சக்கரம். இப்போ மறுபடியும் தேவதை ஆகிறதுக்காக இந்த படிப்பை நாம் படிக்கிறோம். இதை நமக்கு எந்த மனுஷனும் கற்றுக் கொடுக்கல, பகவான் கற்றுக் கொடுக்கிறார். பகவானின் மகா வாக்கியம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நடந்துட்டு இருக்குது. ஞான கடல் அப்படின்னும் பகவானுக்குத்தான் சொல்லப்படுது. இங்கே நிறைய பேர் பக்தியின் கடலாக இருக்கிறாங்க. ஆனால் பதித்த பாவனர் ஞான கடலோ ஒருவர் தான், அவரைத்தான் எல்லா பக்தி கடலுமே நினைவு செய்கிறாங்க. ஞானக்கடல் ஒரு சிவத்தந்தை தான். நீங்கள் இப்போ பத்தீத்தமாக, அதாவது அழுக்காக ஆகிட்டீங்க. அப்போ கண்டிப்பாக இப்போ தூய்மை ஆகணும். இந்த உலகமே அழுக்கான உலகமாக தான் இருக்குது கலியுகம். ஏன்னா இது ஒன்றும் சொர்க்கம் கிடையாது, நரகம். வைகுண்டம் எங்கே இருக்குதுன்னு கூட யாருக்குமே தெரியாது. ஆனால் யார் இறந்தாலும் வைகுண்டம் போயிட்டாரு, வைகுண்டம் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. சரி, அவர் தான் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, மறுபடியும் எதுக்குப்பா அவருக்கு திதி கொடுக்குறேன்னு நரகத்தின் உணவை போய் கொடுக்குற சொர்க்கத்துக்கு போனவருக்கு? சத்தியுகத்தில் இல்லாத பழமாக இங்கே இருக்குது. அங்கே எவ்வளோ அளவற்ற சுவையான பழங்கள், நறுமணமிக்க மலர்கள் இருக்கும். இங்கே என்ன இருக்குதுன்னு இங்கே கூப்பிடுறீங்க அவங்கள, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது நரகமாச்சே. உண்மையிலே யாரும் சொர்க்கத்துக்கு போகலை. நரகத்தில் இறந்தால் மீண்டும் நரகத்தில் தானே மறுபிறவி எடுப்பாங்க. அதனால தான் பாபா நரகத்தில் இறக்காதீங்கன்றார் இல்லையா? சங்கம யுகத்தில் வந்திருக்கிறீங்க. சொர்க்கத்தின் நினைவிலே இறக்கும்போது தான் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம். பாபாவின் நினைவு மட்டுமே இருக்கணும். கலியுகத்து மனிதர்கள் நினைவே வரக்கூடாது.
ஸோ பாபா மூலமாக நாம் சொர்க்கவாசி ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதன் மூலமாக இல்லையா, பாபா நினைவுனால சொர்க்கவாசி ஆகிறோம். அதாவது அழுக்கான நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிறோம். தூய்மை ஆனால் தான் சொர்க்கவாசி ஆக முடியும். ஸோ பாபா நிறைய யுக்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கல்பமாக வந்து சொல்கிறார். என்ன யுக்தி? ஒரே யுக்தி, ரொம்ப ஈஸியானது. என்ன நினைவு செஞ்சிங்கன்னா பாவம் அழிஞ்சிடும். பாபாவை மட்டும் நினைக்கணும். ஸோ அப்படி முயற்சி செய்யக்கூடிய புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். உயர்ந்தவர்கள் ஆகிறதுக்கான முயற்சி செய்கிற சங்கம யுகத்தில் இருக்கிறோம். இதை நினைவின் யுகம்னு கூட சொல்லலாம் இல்லையா? நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். பாபா நாங்கள் 5000 வருடத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி லக்ஷ்மி நாராயணன் ஆகியிருந்தோம் அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா கிட்ட இருந்து இந்த அமர கதையை கேட்டு அமரர்களாக மாறுறோம் அப்படின்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியுது, உலகத்தில் யாருக்கும் தெரியல. ஸோ சிவபாபா தான் அமர்நாத், அமரர்களின் தலைவன் அவர் தான். மற்றபடி வெறும் பார்வதிக்கு முன்னாடி மட்டும் உட்காந்து அமர கதை சொன்னாருன்றது பொய். அது பக்தி மார்க்கத்தில் அப்படி பண்ணிட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் தான் இப்போ இந்த ஞானத்தை பாபா சொல்கிறார். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஞானம்னா என்ன, பக்தினா என்னன்ட்டு. பிராமணர்களின் பகல், பிராமணர்களின் இரவு அப்படின்னு சொர்க்கத்தையும் நரகத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் தானே அந்த பிராமணர்கள். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பாபா தான் புரிய வைக்கிறார். ஆதி தேவே பிராமணர் தான். ஆதி தேவன் யார்? பிரம்மா. அவரும் பிராமணராக தான் இருந்தார். ஸோ அவரை தேவதைன்னு சொல்ல முடியாது, தேவதை ஆகிட்டு இருக்கிறார் இந்த ஞானத்தை எடுத்து. ஸோ ஆதிதேவுக்கும் கோயில் கட்டி போகிறாங்க. தேவிகளுக்கு எத்தனை பெயர்களில் கோயில் கட்டுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி கோயிலில் போய் சேவையெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? அதனால தான் உங்களுக்கு அப்படி ஒரு மகிமை. அத்தனை கோயில்களும் கட்டுறாங்க. அப்படி நிர்விகாரியாக இருந்த இதே பாரத பூமி இன்றைக்கி விகாரியாக ஆகிடுது. காரணம், நடக்கிறது ராவண ராஜ்யம். ராவண ராஜ்யம்னாலே விகாரங்களின் ராஜ்யம்தான். சங்கம யுகத்தில் தான் குழந்தைகளாகிய நாம் புருஷோத்தமர்களாக ஆகிறோம். அதாவது உத்தம புருஷர்களாக ஆகிறோம். இப்போ உங்கள் மேலே அழிவற்ற குரு தசை உட்காந்துடுச்சு இல்லையா? குரு பார்வை பட்டாலே கோடி புண்ணியம் இல்லையா? இப்போ நீங்கள் அமரபுரிக்கு அதிபதியாக ஆகிறீங்க குரு தசை பட்டதனால. அமரபுரிக்கு அதிபதி ஆகிறோம். மனிதனை தேவதை ஆக்கிறதுக்காகத்தான் பாபா இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஸோ சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறது தான் பிரகஸ்பதியின் தசை அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு, அதாவது அந்த அமரபுரிக்கு போவீங்க, மரணமற்ற உலகத்திற்கு போவீங்க. மற்றபடி படிப்பில் தான் மேலும் கீழும் இந்த தசைகள் ஆகிட்டே இருக்குது இல்லையா? ஒரே சீராக படிக்க விடாமல் மாயை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. பாபாவை நினைக்கணுன்றதே மறக்க வச்சிடுது. பாபாவும் தினம் தினம் என்னை நினைவு செய்யுங்கள்னு சொல்கிறாரு. எந்த அளவுக்கு மாயா பவர்ஃபுல்லாக இருந்தால் அப்படி சொல்கிறாருன்ற நினைவு கூட இல்லாமல் தினம் தினம் ஓட்டிகிட்டு இருக்கிறோன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். நினைவின் பலம் இல்லைனாலே காமத்தில் விழுவீங்க, கோபத்தில் விழுவீங்க, பற்று பேராசை அகங்காரத்தில் விழுவீங்க, பாபாவே விட்டு போயிடுவீங்க. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிற, காமம் மகா எதிரி குழந்தை,
கீதையிலே இது இருக்குது. பக்தி மார்க்கத்தின் கீதையிலே காம மகாசத்ருன்னு இருக்குது. எல்லாம் படிக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதை படித்து சொல்கிறவங்களும் விகாரத்தை வெல்வதில்லை, கேட்பவர்களும் விகாரத்தை வெல்றது கிடையாது. ஏன்னா எப்படி வெல்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. மாமேக்கம் என்னை மட்டும் நினைவு செய் மன்மனாபவன் கீதையில் இருக்குது. ஆனால் அவர் எப்படி இருப்பார்னு தெரிஞ்சால் தானே நினைக்கிறதுக்கு. ஸோ பகவான் எப்போ இந்த ஞானத்தை கொடுத்தாரு? காமம் மகா எதிரின்னு 5000 வருஷம் ஆயிடுச்சு அவர் இந்த ஞானத்தை கொடுத்து. இப்போ மறுபடியும் பகவான் காமம் மகா எதிரின்னு சொல்கிறார். இதன் மீது நீங்கள் வெற்றி அடையணும்னு சொல்கிறார். எப்போ துவாபர யுகத்தில் இது வந்துச்சோ அது முதல் கொண்டு இறுதி வரைக்கும் துக்கம் கொடுக்கக்கூடியது இந்த காமம்னு சொல்கிறார். முதல் இடைக்கடை துக்கம் கொடுக்கக்கூடியது. ஸோ முக்கியமான விஷயமே காமத்தின் விஷயம்தான். இதைத்தான் அழுக்குன்னு சொல்லப்படுது, காமத்தை தான். இப்போ தான் இது நமக்கு தெரியுது. ஓ, காமம் அவ்வளோ பெரிய பாவமா? இதுக்கு முன்னாடி விபச்சாரம் தான் பாவம்னு நினச்சாங்க. இப்போ தான் தெரியுது கணவன் மனைவி இடையில் இருந்தாலும் காமம் பாவம் தான், அழுக்கு தான் அப்படின்ட்டு. இந்த சக்கரம், காலச்சக்கரம் சுற்றுது. அதனால் தூய்மையாக இருந்த நாம் காலச்சக்கரம் சுற்றும் பொழுது அழுக்காகிடுறோம். பிறகு இன்னும் கொஞ்சம் காலச்சக்கரம் சுற்றும் போது அப்பா வந்துடுறார். நாடகப்படி நம்மை தூய்மையாக்குறாரு. ஸோ அதனால் முதல்ல பாபாவின் விஷயத்தை நினைவு செய்யுங்கன்னு பாபா திரும்ப திரும்ப சொல்கிறார். பாபா எங்கேருந்து வராரு, எதுக்கு வராரு, எப்படி இருக்கிறாரு, இதை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இதை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. பாபா கொடுக்குற வழி ஸ்ரீமத், அதன்படி ஒவ்வொரு அடியிலும் நடந்தால் மட்டுமே நீங்கள் புருஷோத்தமர்களாக, உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக ஆக முடியும். உங்கள் மன வழிப்படி போனால் கீழ் நோக்கி தான் போவீங்க. ஏன்னா மன வழிப்படி நடந்து தான் எல்லாத்தையும் விழுந்தோம். நாம் முதல்ல சிரேஷ்டமாக இருந்தோம், உயர்ந்தவர்களாக. பிறகு பிரஷ்டாச்சாரியாக இழிந்த நிலையை அடைந்தோம் தேக உணர்வில் இப்போ மறுபடியும் ஆத்ம உணர்வில் வருவதன் மூலமாக சிறந்தவர்களாக ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆத்ம உணர்வில் இருந்து பரமாத்மாவை நினைக்க அவருடைய முரளியை கேட்க அதை தாரணை பண்ண சிறந்தவர்களாக ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும் குழந்தைகளே. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. துக்கம் மற்றவர்கள் நமக்கு கொடுத்தாலும் நீங்கள் அவங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணுன்ற சுப பாவனை மட்டுமே வைக்கணும். எல்லோருக்கும் வழி காட்டிக்கிட்டே இருக்கணும். வாயால் மட்டும் இல்லை, எண்ணத்தின் மூலமாக, நடத்தையின் மூலமாக, உள்ளுணர்வின் மூலமாக அப்பாவையும் அப்பாவுடைய தெய்வீக குணத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் எல்லோருக்கும் வழி சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறது. என்னை நினைவு செஞ்சிங்கன்னா பாவம் நீங்கிடும்னு பாபா சொல்கிறார். ஸோ என்னைத்தான் பதித்த பாவனன்னு நீங்கள் சொன்னீங்க. பதித்த பாவனர் எப்படி பாவனமாக, அதாவது தூய்மையாக ஆக்குறாருன்னு யாருக்கும் தெரியாது. முந்தைய கல்பத்தில் கூட என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் பாபாவுடைய நினைவில் மட்டும் இருக்கிறது தான் யோக அக்னி. பல ஜென்மத்தின் பாவத்தை ஆத்மாவிலிருந்து எரிக்கக்கூடியது. ஸோ இதனால் பாவங்கள் எல்லாம் சாம்பல் ஆகிடும். துரு எப்போ நீங்குதோ ஆத்மாவிலிருந்து அப்போ தான் ஆத்மா தூய்மை ஆகுது. தங்கத்தில் தான் கலப்படம் செய்கிறாங்க. ஸோ அப்போ அந்த தங்கத்தினால் செய்கிற நகை கூட கலப்படம் உள்ளதாகத்தான் இருக்கும். ஆத்மாவில் எப்படி துரு படிஞ்சிருக்குது அதை நீக்கணும் அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். எப்படி அந்த துருவை நீக்கிறது? பாபா நினைவிலே இருந்தால் தான் அந்த துரு நீங்கும்.
ஸோ இந்த நாடகத்தில் பாபா குழந்தைங்களை ஆத்ம உணர்வுடையவராக ஆக்கிறதுக்கான பாகம் இருக்குது. ஸோ தூய்மை ஆகவும் வேண்டும், தூய்மையாகவும் ஆகணும். சத்தியுகத்தில் நாம் வைஷ்ணவர்களாக இருந்தோம்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். தூய்மையான கிரகஸ்த ஆசிரமம், அதாவது இல்லற மார்க்கம் இருந்தது, தூய்மையான இல்லற மார்க்கம் சொர்க்கத்தில். இப்போ நாம் தூய்மையாகி விஷ்ணுபுரிக்கு அதிபதி ஆகிறோம். நீங்கள் இரட்டை வைஷ்ணவர் ஆகிறீங்க. ஸோ உண்மையான வைஷ்ணவர்கள் அப்படின்னா தூய்மையானவர்கள் தான், அது சொர்க்கத்தில் இருக்கிறவங்க தான். அதுதான் தூய்மையான இல்லற மார்க்கம். அதுக்கப்புறம் அது அழுக்காயிடுச்சு. இப்போ மறுபடியும் சங்கமயுகத்தில் தூய்மை ஆகிட்டு இருக்கிறோம் விஷ்ணுபுரிக்கு அதிபதி ஆகிறதுக்காக. ஸோ அதனால் நாம் இப்போ இரட்டை வைஷ்ணவர் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா அங்கே வைஷ்ணவர் இருக்கிறாங்க இப்போவும் கலியுகத்தில் விஷ்ணுவை வழிபடுறவங்க. அவங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப தூய்மையாக இருப்பாங்க, ஆனாலும் காமத்தில் இருப்பாங்க. ஆனால் இங்கே உணவிலும் சுத்தம், காமமும் இல்லாமல் பிரம்மச்சரிய விரதமும் இருக்கிறோம். ஸோ அதனால் இரட்டை வைஷ்ணவர் ஆகிறோம் நாம். உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவரே நீங்கள் தான். அவங்க விகாரி வைஷ்ணவ தர்மத்தினர், நீங்கள் தான் நிர்விகாரி வைஷ்ணவ தர்மத்தினர் இல்லையா? அவங்க விகாரத்தில் ஈடுபட்டுருக்குறாங்க, நம்ம விகாரத்துலேருந்து விடுபட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ ஒன்று நாம் பாபாவை நினைவு செய்கிறோம், ரெண்டாவது பாபா கிட்டேருந்து அடைந்த ஞானத்தை தாரணையும் பண்ணுறோம் இல்லையா? பாபாவையும் நினைவு பண்ணுறோம், அந்த ஞானத்தையும் தாரணை பண்ணுறோம், குணங்களாக மாற்றுறோம். ஸோ இதன் மூலமாக தான் நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகிறீங்க. மற்றபடி கலியுகத்து ராஜாக்கள் குறுகிய காலத்துக்கு ஒரே ஒரு பிறவிக்கு தான் ராஜ குடும்பத்தில் பிறந்தால் அந்த ஒரு பிறவி தான். ஆனால் உங்களுடைய ராஜ்யம் 21 தலைமுறைக்கு இருக்கும். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? திரும்ப திரும்ப ராஜாவே. ஸோ இப்போ ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா இறந்த பிறகு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா? ஆனால் அங்கே தொடர்ந்து ராஜ குடும்பத்திலே நம்ம பிறப்போம். இங்கே அப்படி கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறார், வெறும் ஒரு பிறவிக்கு தான் இங்கே ராஜா. ஆனால் நீங்கள் 21 தலைமுறைக்கும் உங்கள் ராஜ்யம் தான் இருக்கும். முழு ஆயுள் அங்கே நமக்கு இருக்கும் இல்லையா? 21 தலைமுறைனா முழுசாக 180 வருடம் வாழ்வோம். ஏன்னா அங்கே ஒருபொழுதும் அகால மரணம், திடீர் மரணமே இருக்காது. நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகிறீங்க. நேரம் வரும் பொழுது இந்த உடம்புன்ற பழைய உடம்பை கழட்டிட்டு புது உடம்பை எடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்க சொர்க்கத்தில் இல்லை? அங்கே மரணமே கிடையாது. ஸோ கரெக்டாக எப்போ இந்த உடலை விடணுமோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த உடம்பை விட்டுட்டு நான் புது உடம்பை எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. அதனால் அங்கே துக்கத்தின் விஷயமே கிடையாது. உங்களுக்கு காட்சியும் கிடைக்கும், புதுசாக நீங்கள் எடுக்க போகிற உடம்பு. அதனால் அங்கே குஷியின் வாத்தியம் ஒலித்து கொண்டு இருக்கும்ன்றார். நிஜமாலே இசைக்கருவியும் இருக்கும். இது இல்லாமல் குஷியாகவே இருப்பீங்க. உடலை விட்டாலும் குஷி தான், இன்னொரு உடம்பை எடுத்தாலும் குஷி தான். தமோ பிரதான சரீரத்தை விட்டு சதோ பிரதான சரீரத்தை எடுக்கிறது குஷியின் விஷயம் தானே இல்லை? இப்போ தான் தமோ பிரதான சரீரம் இந்த கலியுகத்தின் இறுதியில். ஸோ இதிலிருந்து சதோ பிரதான சரீரம் சத்தியுகத்தில் எடுக்க போகிறோன்னா அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஏன்னா சொர்க்கத்தில் அடுத்தடுத்த ஜென்மம் அதுக்கு முந்தைய ஜென்மத்தை விட கொஞ்சம் எல்லாமே குறைய தான் செய்யும். அதையே குஷியாக சரீரத்தை விடுறாங்கன்னும்போது இப்போ இருக்கிறது ரொம்ப துக்கம் நிரம்பிய உலகம். அங்கேவோ சுகம் நிரம்பிய உலகத்துக்கு சுகம் நிரம்பிய உடலில் பிரவேசிக்கிறோம்னா அது எவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்க வேண்டிய விஷயம். அங்கே சராசரியாக 150 வருடம் ஆயுள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள்.
இங்கே 40 தொட்ட உடனே அதுக்கு மேலே தாண்டுவோமா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடுது. அந்தளவுக்கு உடம்புல வியாதி வருது. அங்கே இந்த கவலையே இருக்காது 150 வயது வரைக்கும். அதுக்கப்புறமும் கவலையே இருக்காது. ஏன்னா ஆத்ம உணர்வில் இருக்கிறனால இன்னொரு உடம்பு எடுக்க போகிறேன்னு ஆனந்தமாக போயிடுவாங்க. எதன் மீதும் பற்று இருக்காது. அதனால தான் ஆனந்தமாக விட முடியுது. அதனால தான் பாபா இங்கே எதன் மீதும் பற்று வைக்காதீங்க, யார் மீதும் பற்று வைக்காதீங்கன்னு சொல்கிறார். அங்கே 150 வருடம் சராசரி ஆயுள். இங்கே பாருங்கள், அகால மரணம், பிறந்த உடனே மரணம், 2 வயசு குழந்த மரணம், 5 வயசு குழந்த மரணம், அப்பப்போ மரணம் ஆகிட்டே இருக்குது எல்லா வயதிலும். ஏன் தெரியுமா? ஏன்னா சிற்றின்பங்களை அனுபவிக்கிறவங்களாக இருக்கிறாங்க, சிற்றின்பத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க போகிகளாக. ஸோ அதனால தான் திடீர் மரணம் வருது. ஸோ எந்த குழந்தைங்களுடைய யோகம் கரெக்டாக இருக்குதோ அவங்களுடைய அனைத்து கர்மேந்திரியங்களும் யோக பலத்தினால் கட்டுப்பட்டுடும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? யோகம் பக்காவாக இருக்கணும். இருந்துச்சுன்னா கர்மேந்திரியம் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்கும், உங்களுக்கு அடிமையாகிடும். யோக பலம் இல்லைன்னா கர்மேந்திரியம் சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டியதாக போயிடும். கர்மேந்திரியத்துக்கு நீங்கள் அடிமையான மாதிரி ஆகிடும். ஸோ யோகத்தில் முழுசாக இருக்கும்பொழுது தான் கர்மேந்திரியம் குளிர்ச்சி அடையும், சஞ்சலம் ஆகாது. சத்யுகத்தில் உங்களுக்கு எந்த கர்மேந்திரியமும் ஏமாத்தாது, முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ அதனால் அங்கே கர்மேந்திரியம் என் கட்டுப்பாட்டில் இல்லை, மனசு என் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு ஒருபொழுதும் அங்கே சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த உலகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை நீங்கள் இப்போ அடைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். இதுக்கு தான் பிரகஸ்பதி தசை, அழிவற்ற குரு தசைன்னு சொல்லப்படுது. விருட்சபதி மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறது பாபா. இல்லை, இந்த மனித சிருஷ்டி மரத்துடைய தலைவன், மனித சிருஷ்டியின் விதை பாபா தான். ஸோ அந்த மனித சிருஷ்டி மரத்தின் ஞானம் அவருக்குள்ளே இருக்குது. அந்த ஞானத்திலேருந்து தான் மீண்டும் அடுத்த தேவதை கன்று நடப்படுத்துன்னா அப்போ விதை அந்த ஞானம் தானே. பரந்தாமத்தில் விதையாக இருக்கிற பாபா மேலே இருப்பார். அதனால தான் அவரை நாம் மேலே தான் நினைவு செய்கிறோம். எல்லா மதத்திலையும் ஆத்மா அப்பாவை நினைவு செய்யுது. எல்லையற்ற தந்தை நமக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கிறாரு. அதுக்காக அவர் ஒரே ஒரு முறை தான் அமரக்கதை, அதாவது இந்த ஞானத்தை சொல்கிறதுக்காக வரார். அமரக்கதை சொல்கிறதுக்காக வராருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் அமரக்கதைன்னு சொன்னாலும் சரி, சத்யநாராயணன் கதைன்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒரே விஷயம்தான். ஆனாலும் அவங்களுக்கு அமரக்கதைனாலும் என்னன்னு தெரியாது, சத்யநாராயணன் கதைனாலும் என்ன அர்த்தம்னு தெரியாது. சத்யநாராயணனுடைய கதை இந்த ஞான முரளி தான். சத்யநாராயணன் கதையை கேட்டு கேட்டு நீங்கள் நரன்லேருந்து நாராயணனாக ஆகிடுவீங்க, ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அமர கதையினால தான் நீங்கள் அமரராகிறீங்க, அதாவது மரணத்தை வென்றவராகிறீங்க. ஸோ பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ தெளிவாக புரிய வைக்கிறார். நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, யோக பலத்தினால உங்களுடைய அனைத்து கர்மேந்திரியங்களையும் முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் வசப்படுத்தி வைங்க. உங்கள் அனுமதி இல்லாமல் எந்த கர்மேந்திரியமும் அது இஷ்டத்துக்கு செயல்பட விடக்கூடாது. ஸோ இந்த மனித சிருஷ்டி மரத்தின் தலைவனாகிய அந்த ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும். உண்மையான வைஷ்ணவர், அதாவது தூய்மையாக ஆகணும். அப்போ தான் உண்மையான வைஷ்ணவர்னு சொல்ல முடியும். அதிகாலையில் எழுந்திரிச்சு நான் ஆத்மா உடம்பு கிடையாதுன்ற இந்த முதல் பாடத்தை திரும்ப திரும்ப சொல்லி உணர்ந்து ஆழமாக பதிய வைங்க.
பல ஜென்மம் 21 ஜென்மத்துக்கு அது தொடரணும். அந்தளவுக்கு ஆழமாக பதிய வைக்கணும். நமக்கு ஆன்மீக தந்தை வந்து கற்பிக்கிறார், இந்த துக்கம் நிரம்பிய உலகம் இப்போ மாற வேண்டி இருக்குது. இந்த மாதிரி புத்தியில் ஞானத்தின் நினைவு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கட்டும். வரதானம்: ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் செயலில் பயன்படுத்தி ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய பத்மாபதம் பாக்கியசாலி ஆகுங்கள். அதாவது பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும் வருமானம் சேமிக்கிறதுக்கான வரம் ட்ராமாவில் இந்த சங்கமயுக நேரத்துக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குது இல்லையா? ஒரு நொடியும் உங்களுக்கு சேமிப்பாகுது. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சேமிப்பாகுது வருமானம். அப்படி ஒரு வரம், ஒவ்வொரு நொடியிலும் சேமிப்பு. 2500 வருடத்திற்கான சேமிப்பு. ஸோ அப்படி ஒரு வரம் கிடச்சிருக்குது இந்த சங்கமயுகம்னா, அந்த வரத்தை உங்களுக்குள்ளே சேமித்து மற்றவர்களுக்கும் தானம் செய்யுங்க. ஸோ அந்த வரத்தை சேமிக்கிறதுனா அர்த்தம், அந்த வரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு அடியிலும் வருமானத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறது, சேமிச்சுக்கிட்டே இருக்கிறது, பிறரையும் அப்படி சேமிக்க வைக்கிறது. அதுதான் தானம் செய்யுங்கள்ன்றார். ஸோ எண்ணம், செல்வம், ஞானம் இந்த பொக்கிஷங்களை கூட செயலில் பயன்படுத்தி பல மடங்கு வருமானம் சேமிங்க. இல்லை, ஒவ்வொரு எண்ணமும் சுபபாவனையாக சக்திசாலியான எண்ணங்களாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேமிப்பு. ஒவ்வொரு செல்வத்தையும் ஒவ்வொரு பைசாவும் இந்த ஈஸ்வரிய சேவையில் அர்ப்பணிக்கும் போது பல கோடி மடங்கு வருமானம். இந்த ஞானத்தையும் உங்களுக்காக பயன்படுத்தினாலும் சரி, மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக பயன்படுத்தினாலும் சரி, பல மடங்கு வருமானம் சேமிப்பாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே எல்லாத்தையும் பயன்படுத்தும் போது தான் சேமிப்பாகும், யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த நேரத்தில் மட்டும்தான் ஸ்தூல செல்வத்தை கூட நீங்கள் ஈஸ்வரன் பேரில் அர்ப்பணம் செய்கிறதன் மூலமாக, அதாவது ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்துவதன் மூலமாக ஒவ்வொரு நயா பைசாவுக்கும் ரத்தினம் போன்று மதிப்பு அதிகரிக்குதுன்றார். இல்லை, இங்கே ஈஸ்வரிய சேவைக்கு பயன்படுத்துகிற ஒரு பைசா அங்கே பல கோடி மடங்கு செல்வத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதனால் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காகவும் பிறருக்காகவும் சேவையில் பயன்படுத்துங்க. அப்போ தான் உங்களை பல கோடி மடங்கு பாக்கியசாலிகள், பத்மாபதம் பாக்கியசாலி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ மொத்தத்தில் ஒரு நொடி ஒரு அடி கூட வீணாகக்கூடாது. பாபா நினைவிலே இருக்கணும், ஈஸ்வரிய சேவையிலே பயன்படுத்தணும். ஸ்லோகன்: எங்கே உள்ளபூர்வமான அன்பு இருக்குதோ, அதாவது சுயநலம் இல்லாத அன்பு எங்கே இருக்குதோ, அங்கே கண்டிப்பாக எல்லாருடைய ஒத்துழைப்பும் ஈஸியாக கிடச்சிடும்ன்றார். உள்ளபூர்வமான அன்பு இருந்துச்சுன்னா தானாக மற்றவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வந்துடுவாங்க. அவ்யக்த இஷாரா: தேகத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மா தெள்ள தெளிவாக வெளியில் தெரியணும், அந்த மாதிரி கண்ணாடி ஆகுங்கள். ஸோ உங்கள் ஆன்மீக வடிவம் எதிரில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய ஆன்மீக வடிவத்தை சாட்சாத்காரம் செய்யணும். இல்லை, கண்ணாடி முன்னாடி போய் நின்னால் நம்ம முகம் தானே தெரியும். ஸோ அப்போ நீங்கள் ஆத்ம உணர்வில் நிலை பெறுறீங்க அப்படின்னும்போது அவங்க எதிர வந்தோடனே அவங்களுடைய ஆத்மீக ரூபம் அவங்களுக்கு காட்சி கிடைக்கும்ன்றார். ஸோ இதைத்தான் அவ்யக்த நிலை அல்லது ஆன்மீக நிலையை அனுபவம் செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம எதுவாக ஆகிறோமோ எதிர இருக்கிறவங்களுக்கு அதுதான் தெரியும். நீங்கள் ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது அவங்களும் தன்னை ஆத்மாவாக உணர வைப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் அவ்யக்த நிலையை அனுபவம் செய்ய வைக்கிறது அல்லது ஆன்மீக நிலையை அனுபவம் செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓம் சாந்தி.
லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.